மருத்துவ வரலாற்றில் லெனர்ட் ரவுண்ட்ரியோடைய மிகப்பெரிய சாதனைகள் என்னென்னன்றத பார்க்கலாம். லெனர்ட் ரவுண்ட்ரி கனடாவை சேர்ந்த ஒரு மருத்துவர் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சியாளர். இவர் 1883 ஏப்ரல் 10 அன்னைக்கு கனடாவுடைய ஆன்டேரியோவில் இருக்கிற லண்டனில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் லெனர்ட் ஜார்ஜ் ரவுண்ட்ரி. இவர் 1905ஆம் ஆண்டு அந்த லண்டனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆன்டேரியோவில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதைத் தொடர்ந்து லெனர்ட் ரவுண்ட்ரி மருத்துவ பயிற்சியை பெற்று ஒரு மருத்துவர் ஆனாங்க. பின்னர் இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மேரிலாண்டோடைய பால்டிமோரில் இருக்கிற ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டலில் பணியாற்ற தொடங்கினாங்க. அப்போ இவர் சிறுநீரகத்தினுடைய செயல்திறனை கண்டறியறது பற்றி ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. பொதுவாக அந்த காலத்துலலாம் சிறுநீரகமானது ஆரோக்கியமாக இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டறிகிறதுக்காக நோயாளிகளினுடைய சிறுநீரை பரிசோதனை செய்வாங்க. ஒருவேளை அந்த சிறுநீரில் யூரியாவினுடைய அளவு குறைவாக இருந்தால் அப்போ சிறுநீரகமானது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுவே சிறுநீரில் யூரியாவினுடைய அளவு சரியாக இருந்தால் அப்போ சிறுநீரகமானது ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்படி அந்த காலத்தில் சிறுநீரகத்தினுடைய செயல்திறனை கண்டறிஞ்சு வந்தாங்க. ஆனால் இதில் சில பிரச்சனைகள் இருந்தது. முதல் பிரச்சனை என்னன்னா, சிறுநீரகமானது ஆரம்பத்தில் பாதிக்கப்படும் போது சிறுநீரில் யூரியாவினுடைய அளவில் பெருசாக மாற்றம் இருக்காது. ஆனால் 70% மேலே கிட்னி சிறுநீரகமானது பாதிக்கப்பட்டால் தான் சிறுநீரில் இந்த யூரியா போன்ற நச்சு பொருட்களினுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். அப்போ ஒரு நபருக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு ஆரம்ப நிலையில் இருந்தால், உதாரணத்துக்கு ஒரு 20% அல்லது 25% சிறுநீரகமானது பாதிக்கப்பட்டிருந்தால் அப்போ அந்த நோயாளியினுடைய சிறுநீரில் இருக்கக்கூடிய யூரியாவினுடைய அளவு அதில் பெரிய மாற்றம் இருக்காது. எப்போ 70% மேலே சிறுநீரகமானது பாதிக்கப்படுதோ அப்போ தான் சிறுநீரில் யூரியாவினுடைய அளவில் மாற்றம் இருக்கும். இப்போ புரிகிற மாதிரி சொல்கிறேன். பொதுவாக நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தில் யூரியா அப்படின்ற ஒரு மெட்டபாலிக் வேஸ்ட் கழிவு பொருளானது இருக்குது. அந்த யூரியாவை நம்மளுடைய சிறுநீரகமானது அப்சர்வ் பண்ணி அதை சிறுநீர் வழியாக வெளியேற்றும். இப்போ சிறுநீரகமானது பாதிக்கப்பட்டால் இந்த யூரியாவை ரத்தத்தில் இருந்து அப்சர்வ் பண்ணி சிறுநீரில் வெளியேற்ற முடியாது. அதன் காரணமாக ரத்தத்தில் யூரியாவினுடைய அளவு அதிகரித்து மற்ற உறுப்புகளானது பாதிக்க ஆரம்பிச்சிடும். அதனாலேயே சிறுநீரகமானது சிறுநீரில் யூரியாவையும் வெளியேற்றாது. அப்போ சிறுநீரில் யூரியாவினுடைய அளவும் கம்மியாக இருக்கும். அதை வச்சு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கண்டறிஞ்சிட முடியும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 70% மேலே சிறுநீரகமானது பாதிக்கப்பட்டிருந்தால் தான் இந்த ஒரு அளவு மாற்றமே ஏற்படும். அதனால ஆரம்பத்தில் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றத கண்டறிய முடியாது. 70%க்கும் மேலே அது பாதிக்கப்பட்டால் தான் கண்டறிய முடியும். அப்போ கண்டறிஞ்சா கூட பெருசாக எந்த பலனும் இல்லை. ஏன்னா அந்த காலத்துலலாம் 1900 அந்த காலத்துலலாம் பெருசாக இந்த சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால் அதுக்கேற்ற சிகிச்சை முறைகள் எல்லாம் கிடையாது. அதனால முன்கூட்டியே கண்டறியணும். 70% அளவுக்கு பாதிக்கப்பட்ட பிறகு தான் சிறுநீரகத்தில் பாதிப்பு இருக்குது அப்படின்றது தெரியக்கூடாது. அதுக்கு முன்னாடியே தெரிய வரணும் அப்படின்னு இவர் நினச்சாங்க. அதுக்காக தான் லெனர்ட் ரவுண்ட்ரி ஃபீனோல் சல்ஃபாத்தலைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இது என்னன்னா ஃபீனோல் சல்ஃபாத்தலைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சாயமானது இருக்குது. அது சிவப்பு நிறத்தில் இருக்கும். அந்த சாயத்தை இவர் நோயாளிகளினுடைய இப்போ யாரோடைய சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கருதப்படுதோ அந்த நோயாளியினுடைய உடம்புல இந்த டையை செலுத்துவாங்க. இப்போ அந்த ஒரு டை நேராக போய் ரத்தத்தில் கலந்துரும். அதுக்கப்புறம் இப்போ சிறுநீரகமானது அந்த நோயாளியினுடைய உடலில் ஆரோக்கியமாக இருந்தால் அப்போ அந்த சிறுநீரகமானது இந்த ஒரு சிவப்பு நிற சாயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீரில் வெளியேற்ற ஆரம்பிக்கும். அதுவே அந்த சிறுநீரகம் பலவீனமாக இருந்தால் அப்போ இந்த சாயத்தை அதனால வெளியேற்ற முடியாது. அப்போ இதை வச்சே சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கா இல்லையா அப்படின்றத முன்கூட்டியே கண்டறிஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. அதுபடி எப்படின்றத சொல்கிறேன். உதாரணத்துக்கு
ஒரு சிவப்பு நிற சாயத்த வந்து இவர் வந்து ஒரு நோயாளியினுடைய உடம்புல செலுத்துவாங்க. இப்ப அந்த நோயாளியினுடைய சிறுநீரகமானது வெறும் ஒரு 5% தான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். அப்ப என்ன நடக்கும்னா, இவர் ஒரு அளவு வச்சிருப்பாங்க. என்னன்னா, யாருடைய சிறுநீரகமெல்லாம் வந்து ரொம்ப பலமா இருக்கோ, ஆரோக்கியமா இருக்கோ, அவங்களுடைய உடம்புல ஆரம்பத்திலே இந்த சாயத்தை இவர் வந்து செலுத்தி பார்த்திருந்தாங்க. அப்படி செலுத்தின பிறகு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த நோயாளிக்கு சிறுநீர் வரும். அதாவது அந்த நபருக்கு சிறுநீர் வரும். ஆரோக்கியமான சிறுநீரகம் கொண்ட நபருக்கு சிறுநீர் வரும். ஸோ அத வந்து இவர் சேகரிச்சு, அதுல எந்த அளவுக்கு இந்த சாயம் வந்து வெளியேறியிருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு இவர் வந்து ஒரு ஒரு 100 மில்லி அளவுக்கு இந்த சிவப்பு சாயத்த உள்ள செலுத்தியிருக்கார் அப்படின்னு வச்சுக்குவோம். அது வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த சிறுநீரை வந்து பரிசோதனை செஞ்சு பார்த்தா, அப்ப அது வந்து கிட்டத்தட்ட 25% அதாவது 25 மில்லி வந்து அந்த சிவப்பு சாயம் வந்து சிறுநீர்ல கலந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு கிட்டத்தட்ட 50% அளவுக்கு இந்த சிறுநீர்ல ஆரோக்கியமான சிறுநீரகம் கொண்ட நபரினுடைய சிறுநீர்ல இந்த சிவப்பு சாயம் வெளிய வந்திருக்கும். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 60லிருந்து 80% வரைக்கும் ஆரோக்கியமான சிறுநீரகம் கொண்ட நபரினுடைய சிறுநீர்ல அந்த சிவப்பு நிற சாயமானது வெளியே வந்திருக்கும். ஸோ இதை வந்து இவர் தொடர்ச்சியா லெனார்ட் ரவுண்ட்ரியை வந்து பார்த்தாங்க. அதாவது ஆரோக்கியமா இருக்கக்கூடியவங்களுக்கு சிவப்பு சாயத்தை செலுத்தி அவங்க ஒவ்வொரு முறை சிறுநீர் கழிக்கும் போது எந்த அளவுக்கு வந்து எவ்வளவு நேரத்துல வெளியேறுது அது எல்லாத்தையும் இவர் வந்து குறிப்பா எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப ஆரோக்கியமற்ற சிறுநீரகத்தை கொண்ட ஒரு நபருக்கு, உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5% சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அவருக்கு இந்த சாயத்தை உடம்புல செலுத்தினா அப்ப அந்த நபருக்கு அந்த 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா அந்த யூரின் வரும்போது அதை பரிசோதனை செஞ்சு பார்ப்பாங்க. அப்படி அதை பரிசோதனை செஞ்சு பார்த்தா அதுல வந்து கம்மியான அளவுக்கு, ஒரு உதாரணத்துக்கு நான் 25% வந்து ஆரோக்கியமா இருந்தா வெளியேறணும் அந்த சிவப்பு நிறம். ஆனா அப்படி இல்லாம வெறும் ஒரு 15% அல்லது 5% அளவுக்கு தான் வந்து அந்த சிறுநீர்ல கொஞ்சம் சிவப்பு நிற சாயம் வந்து வெளியேறி இருக்கு அப்படின்னா, அப்ப இந்த சிறுநீரகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தடுமாற ஆரம்பிக்குது. அதனுடைய செயல்திறனை வந்து குறைக்குது. அப்ப சிறுநீரகமானது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த காலத்துலலாம் 70%க்கு மேல தான் சிறுநீரக பாதிப்பு இருந்தா கண்டறிய முடியும் அப்படின்ற நிலையில, இவர் வந்து வெறும் 5% பாதிக்கப்பட்டிருந்தா கூட கண்டறிய முடியும். அந்த அளவுக்கு ஒரு முறைய உருவாக்கினாங்க. அந்த முறையில இவர் வந்து ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஃபீனோல் சல்ஃபத்தலைன் அப்படின்ற அந்த ஒரு சிவப்பு நிற சாயத்தை செலுத்திருவாங்க. செலுத்தின 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த நபரினுடைய சிறுநீரை இவர் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்ற ஒரு வகையான காம்பவுண்ட் அதை வந்து அந்த சிறுநீர்ல இவர் வந்து ஊத்துவாங்க. அப்படி ஊத்தும்போது சிறுநீருடைய நிறமானது மாறும். அதை வச்சு தான் இவர் வந்து கண்டறிவாங்க எந்த அளவுக்கு வந்து செயல்திறன் இருக்கு, சிறுநீரகத்தினுடைய கிட்னி கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அதை வந்து கண்டறிவாங்க. அப்படி ஒரு முறையை இவர் வந்து ஜான் கெரடி அப்படின்ற இன்னொரு ஆராய்ச்சியாளர் கூட இணைஞ்சு 1911ஆம் ஆண்டு கண்டறிஞ்சாங்க. அந்த ஒரு சோதனை முறைக்கு இவங்க 2 பேருடைய பேரானது ரவுண்ட்ரி கேரடி டெஸ்ட் அப்படின்னு வைக்கப்பட்டது. அது பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் ரவுண்ட்ரி டெஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. அதை இவர் 1911ல் பண்ணாங்க. அதுக்கப்புறமா லெனார்ட் ரவுண்ட்ரி வந்து இன்னும் பல்வேறு விஷயங்கள் பண்ணாங்க. குறிப்பா இவர் வந்து பிபி டர்னர் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் கூடயும் ஜான் ஜேக்கப் ஏபல் அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு உயிர் வேதியியலாளர், அவர் கூடயும் இணைஞ்சு ஆர்டிஃபிஷியல் கிட்னியை வந்து 1913ஆம் ஆண்டு உருவாக்கினாங்க. அதை வந்து விவிடிஃபியூசன் அப்பராட்டஸ் அப்படின்ற ஒரு கருவியை பயன்படுத்தி செஞ்சாங்க. இது என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். பொதுவாக நம்மளுடைய சிறுநீரகமானது சில குறிப்பிட்ட 3 வேலைகளை செய்யும். அதில் முதல் முக்கியமான வேலை என்னன்னா, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறது தான். சிறுநீரகம் எப்போ கழிவுகளை வெளியேற்றுறதை நிறுத்திக்குதோ அப்போ நம்மளுடைய ரத்தத்தில் கழிவு பொருட்கள் சேர்ந்து அப்போ நம்மளுடைய ரத்தம் நச்சுத்தன்மைக்கு உள்ளாகி நம்மளுடைய உடல் முழுக்க இருக்கக்கூடிய உறுப்புகள் பாதிப்படையும். அதன் மூலமாக மனிதர்கள் இறந்து போயிடுவாங்க. ஸோ அதனால தான் கிட்னி ஃபெயிலியரான இந்த பாதிப்பெல்லாம் ஏற்படுது. இப்போ கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னா என்ன? சிறுநீரகத்தினுடைய செயல் வந்து இழக்கப்பட்டது, சிறுநீரகம் செயலிழந்துருச்சு. இப்போ சிறுநீரகம் பண்ண வேண்டிய வேலையை வெளியே இருந்து ஒரு மெஷின் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் அந்த நபர்களை காப்பாற்றிடலாம், கிட்னி ஃபெயிலியர் ஆன நபர்களை காப்பாற்றிடலாம். அதுதான் இந்த 3 நபர்களினுடைய யோசனையாக இருந்தது. அதுக்காக லெனார்ட் ரவுண்ட்ரி வந்து
அந்த 2 நபர்கள் கூட சேர்ந்து ஒரு பெரிய அந்த விவி டிஃப்யூசன் அப்படின்ற அப்பராட்டஸை எடுத்துக்கிட்டாங்க. இத கற்பனை பண்ணிக்கோங்க. ரவுண்டா ஒரு பெரிய கண்ணாடி கிளாஸ் மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள இவர் வந்து செலாய்டன் டியூப்ஸ் அப்படின்ற சில டியூப்ஸ வந்து வச்சுருவாங்க. அந்த டியூப்ஸ் எல்லாம் எந்த மாரி இருக்கும்னா, ஜவ்வு மாரி மெம்பரைன்ஸ் மாரி இருக்கும். அதுக்குள்ள வந்து ஏதாவது நம்ம தண்ணிய ஊத்தினோம்னா, ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய துகள்கள் அந்த அந்த இது வழியா, அந்த ஒரு மெம்பரைன்ஸ் அப்படின்ற அந்த ஜவ்வுகளினுடைய நுண்துளைகள் வழியா வெளிய வந்துரும். அந்த மாதிரியான ஒரு டியூப். அதுதான் வந்து செலாய்டன் டியூப். அத வந்து அதுல வந்து வச்சுர்றாங்க இந்த பாட்டிலுக்குள்ள. இப்ப அந்த பாட்டில் முழுக்க வந்து செலைன் அப்படின்ற ஒரு ஒரு செலைன் பாத் அப்படின்ற திரவத்த வந்து நிரப்புறாங்க. இது என்னன்னா, ரத்தத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், குளுக்கோஸ், அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு, அதே மாரி மினரல்ஸ் இது போன்றவைகள் எல்லாம் அதுல வந்து சரியான அளவுல வந்து இருக்கும். ஸோ அது மாரி பண்ணிர்றாங்க. அதுக்கப்புறமா அந்த டியூபுக்குள்ள யாருடைய ரத்தத்த வந்து சுத்திகரிக்கணுமோ, அந்த நபர்களினுடைய ரத்தத்த வந்து செலுத்துவாங்க. ஆரம்பத்துல லெனார்ட் ரவுண்ட்ரி வந்து நாய வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஒரு நாய்க்கு சிறுநீரகத்த எடுத்துட்டு, அப்ப அந்த நாயினுடைய உடல்ல நச்சுத்தன்மை அதிகரிக்கிற மாரி பண்ணிர்றாங்க. உதாரணத்துக்கு யூரியாவினுடைய அளவு அந்த நாயினுடைய ரத்தத்துல அதிகரிக்குது. இப்ப அந்த நாயினுடைய ஒரு ஆர்டரி அப்படின்ற தமனி அத வந்து இந்த ஒரு டயாலிசிஸ் மிஷின் கூட வந்து இவர கனெக்ட் பண்ணிர்றாங்க. இப்ப என்ன நடக்கும்னா, ஒரு பக்கம் வந்து ஆ அந்த இந்த ஒரு தமனி ரத்தம் வெளியேறக்கூடிய பகுதி. அத வந்து ஒரு அந்த பாட்டில்ல வந்து கனெக்ட் பண்ணிருவாங்க அந்த மிஷின்ல. அதுக்கப்புறம் அந்த மிஷின்ல இருந்து சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம் நாயினுடைய உடம்புக்குள்ள போற மாரி இன்னொரு கனெக்ஷனை இவர் வந்து ஏற்படுத்திர்றாங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் டிஃப்யூசன் அப்படின்னு சொல்லி ஒரு விதி இருக்கு பிசிக்ஸ பொறுத்தவரைக்கும். அத தான் இவங்க வந்து பயன்படுத்தினாங்க. டிஃப்யூசன்னா என்னன்னு சொல்றேன். இப்ப ஒரு இடத்துல நல்ல தண்ணி இருக்கு. இன்னொரு இடத்துல வந்து அசுத்தமான தண்ணி இருக்கு. இப்ப 2யும் பக்கத்துல கொண்டு வந்து ஒரே இடத்துல வச்சா, அந்த அசுத்தமான நீரானது நல்ல நீரோட போய் கலந்துரும். ஸோ இத உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஒரு பாட்டில் இருக்கு. அந்த பாட்டில்ல சுத்தமான தண்ணி இருக்கு. அதுல ஒரு சொட்டு மைய ஊத்துனா, அந்த ஒரு சொட்டு மையானது அந்த நம்ம ஊத்துன இடத்துல இல்லாம, அந்த நீர் முழுக்க வந்து பரவி டைல்யூட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் நச்சு பொருட்களானது எப்பவுமே வந்து இன்னொரு சுத்தமான இடத்த நோக்கி போக பார்க்கும். அந்த மாரி தான் இந்த ஒரு கான்செப்ட். என்னன்னா, இந்த செலாய்டன் அப்படின்ற அந்த ஒரு மெம்பரைன் டியூபுக்குள்ள வந்து இவர் வந்து அசுத்தமான ரத்தத்த அனுப்புவாங்க. இப்ப அந்த டியூப் வந்து இதுதான்னு வச்சுக்குவோம். இதுக்குள்ள வந்து அசுத்தமான ரத்தம் போகுது. இப்ப இந்த பாட்டில் வந்து இப்படி இருக்கு. பாட்டிலுக்குள்ள தான் இந்த டியூப் இருக்கு. அந்த பாட்டிலுக்குள்ள டியூபுக்கு வெளிய வந்து அந்த செலைன் பாத் அப்படின்ற திரவம் இருக்கு. இப்ப என்ன நடக்கும்னா, இந்த நச்சு பொருள் வந்து உள்ள போன உடனே, அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த ரத்தம் நச்சு ரத்தம் வந்து உள்ள போன உடனே, அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள், அது வந்து இந்த செலைன் பாத்த நோக்கி வெளிய வர ஆரம்பிக்கும் நுண்துளைகள் வழியா. ஏன் வரும்னா, நான் ஏற்கனவே சொன்ன அந்த டிஃப்யூசன் விதி தான். ஒரு இடத்துல அழுக்கு இருந்தா, அழுக்கு இல்லாத இடத்த நோக்கி அது போவும். அதே மாரி தான் ஒரு இடத்துல காற்று இல்லன்னா, இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய காற்று அந்த வெற்றிடத்த நிரப்பும். அந்த மாரி தான் அந்த நச்சு பொருட்களானது இந்த நுண்துகள்கள் வழியா வெளியேறி, அந்த திரவத்துல சேர ஆரம்பிக்கும். இப்படி சேர சேர ரத்தம் வந்து சுத்தமாகும். அப்ப அந்த ரத்தம் நாயினுடைய உடம்புல இன்னொரு வழியா போக ஆரம்பிக்கும். ஸோ இத வந்து லெனார்ட் ரவுண்ட்ரி வந்து பண்ணுவாங்க. இப்ப அந்த திரவத்த செலைன் பாத்த வந்து அடிக்கடி மாத்துவாங்க. ஏன்னா, அந்த செலைன் பாத்துல சரியான அளவுல உப்பு, சர்க்கரை எல்லாம் இருக்கும். ஆனா நச்சுப்பொருள் இருக்காது. அதனாலேயே அந்த நச்சுப்பொருள் அந்த செலைன் பாத்துல போய் கலக்கும். இப்ப கலந்த உடனே அந்த செலைன் பாத்துலயும் அதிகமான நச்சுப்பொருள் வந்துருச்சுன்னா, அப்ப அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சுப்பொருளானது வெளிய வராது. ஏன்னா ஏற்கனவே அதுக்குள்ள நச்சுப்பொருள் இருக்கு செலைன்லயே, அந்த திரவத்திலேயே. அதனால வெளிய வராது. அதனால அந்த திரவத்த வந்து வெளியேத்திட்டு, சுத்தமான திரவத்த அடிக்கடி நிரப்புவாங்க. அப்படி நிரப்பும்போது தான் அசுத்தமான ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த நச்சு பொருட்களானது சுத்தமான அந்த திரவத்தோட கலந்து ரத்தம் சுத்தமாகும். ஸோ இப்படி ஒரு மிஷின் இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் கிட்னியோடைய புரோட்டோடைப். இது 1913ல லெனார்ட் ரவுண்ட்ரி வந்து அந்த 2 நபர்கள் கூட இணைஞ்சு பண்ணாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பிளாஸ்மோஃபெரிசிஸ் அப்படின்னு ஒரு முறைய கொண்டு வந்தாங்க. இது என்ன அப்படின்றத சொல்றேன். பொதுவா சில நபர்களுக்கு ஆட்டோ இம்யூன் டிஸார்டரோ, சில பிளட் டிஸார்டர்ஸோ இருக்கும். அப்படின்னா என்னன்னு சொல்றேன். தங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலமே வந்து தங்களுடைய சொந்த செல்களையே தாக்குறது.
கிருமி அப்படின்னு நினச்சி. ஸோ அதுதான் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நபர் எக்ஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த நபருடைய உடம்புல எந்த கிருமிகளும் இல்லை. ஆனால் அந்த நபரினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலமானது ஆன்டிபாடிஸை உற்பத்தி செஞ்சு அந்த நபரினுடைய சொந்த செல்களையே அழிக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த ஆன்டிபாடிஸ் தான் போய் சொந்த செல்களை அழித்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நபருக்கு எக்ஸ் அப்படின்ற நபருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ அந்த பாதிப்பில் இருந்து அந்த நபரை காப்பாற்றணும் அப்படின்னா உடனடியாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸை வெளியேற்றி ஆகணும். இப்போ ஆன்டிபாடிஸை வெளியேற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் லெனார்ட் ரவுண்ட்ரி இந்த பிளாஸ்மாஃபெரசிஸ் அப்படின்ற முறையை கொண்டு வந்தாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ ரத்தமானது சும்மா ரத்தம் கிடையாது, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது, ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குது, பிளாஸ்மா இருக்குது, மஞ்சள் நிற திரவம். அந்த பிளாஸ்மாவில் தான் புரோட்டீன், அதுக்கப்புறம் ஹார்மோன், அதேமாதிரி நச்சு பொருட்கள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்த கலவை தான் ரத்தம் அப்படின்றது. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் ரெட் பிளட் செல்ஸ் வந்து நல்லா தான் இருக்கும். அந்த ரெட் பிளட் செல்ஸில் போய் இந்த ஆன்டிபாடிஸ் இருக்காது. ஆனால் ஆன்டிபாடிஸ் வந்து பிளாஸ்மாவில் தான் இருக்கும். அப்போ ரத்தத்தை வந்து 2 வகையாக பிரிக்கணும். ரெட் பிளட் செல்ஸை வந்து தனியாக பிரிக்கணும், பிளாஸ்மா அப்படின்ற மஞ்சள் நிற திரவத்தை தனியாக பிரிக்கணும். இப்படி தனித்தனியாக பிரிச்சுட்டா அந்த ரெட் பிளட் செல்ஸை மீண்டும் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்கு, ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் உள்ள நபருக்கு செலுத்திடலாம். மற்ற ஒரு திரவத்தை வந்து பயன்படுத்தி அதை பிளாஸ்மா மாதிரி ரெட் பிளட் செல்ஸோட கலந்து அதை வந்து பயன்படுத்திடலாம். அதுக்கப்புறம் அந்த கெட்ட பிளாஸ்மா, அதாவது ஆன்டிபாடிஸ் உள்ள பிளாஸ்மாவை வெளியேற்றிடலாம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செஞ்சால் இந்த பிளாஸ்மா வந்து சுத்தமாகும். அதன் மூலம் ஆன்டிபாடிஸ் குறையும். அப்போ ஆட்டோ இம்யூன் டிஸார்டரில் இருந்து அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து காப்பாற்றப்படலாம். ஸோ அப்படி ஒரு முறை தான் பிளாஸ்மாஃபெரசிஸ். அதை 1914 இவர் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1920ஆம் ஆண்டு இவர் வந்து அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மினசோடாவில் இருக்கிற ராச்செஸ்டருக்கு போய் அங்கே இருக்கிற மேயோ கிளினிக்கோடைய மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான லீடிங் பொசிஷனை இவர் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அந்த ஒரு மேயோ கிளினிக்கை மிகப்பெரிய உயரத்துக்கும் இவர் வந்து கொண்டு போனாங்க. அப்போ தான் 1923 இந்த காலகட்டத்தில் இன்ட்ராவீனஸ் பைலோகிராம் அப்படின்னு சொல்லி ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. இது என்ன அப்படின்றத சொல்கிறேன். பொதுவாக அந்த காலத்துலலாம் சிறுநீரகம், கிட்னியில் வந்து கல்லோ அல்லது கட்டியோ இருந்தால் அதை வந்து கண்டறிகிறது ரொம்ப சிரமமாக இருந்தது. பொதுவாக எக்ஸ்ரே எல்லாம் பயன்படுத்தி அதை கண்டறிய முடியாது. ஏன்னா எக்ஸ்ரே வந்து எலும்புகளுக்குள்ளே ஊடுருவ முடியாது. அதனால் எலும்புகள் தனியாக தெரியும். ஆனால் உறுப்புகளுக்குள்ளே அந்த கதிர்கள் ஊடுருவி போயிடும். அதனால் அந்த கிட்னியில் என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்றலாம் கண்டறிய முடியாது. அப்போ இவர் ஒரு வழியை கொண்டு வந்தாங்க. என்னென்னா, ஒரு திரவத்தை வந்து எடுத்துக்கிறாங்க, சோடியம் அயோடைடு அப்படின்னு. அந்த திரவத்தை வந்து நோயாளியினுடைய வெயின் அப்படின்ற நரம்பு வழியாக வந்து செலுத்துவாங்க. செலுத்தின உடனே ரத்தத்தில் கலந்து நேராக வந்து கிட்னிக்கு வரும். இப்போ கிட்னிக்கு வந்தோடனே அந்த சோடியம் அயோடைன் வந்து கிட்னியில் இருக்கும். இப்போ எக்ஸ்ரே எடுத்தால் சோடியம் அயோடைட் அதை வந்து கடந்து எக்ஸ்ரே கதிர்கள் போக முடியாது. எப்படி எலும்பை கடந்து போக முடியாதோ அது மாதிரி. உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து கையை வச்சு அடைக்கிறோம், இங்கே வந்து லைட் அடிக்கிறோம்னா இந்த லைட்டுனால நம்மளுடைய கையை தாண்டி போக முடியாது. அப்போ கையினுடைய நிழல் அந்த பக்கம் இருக்கிற செவுத்தில் விழும். அந்த மாதிரி தான் எக்ஸ்ரே கதிர்கள்னால எலும்புகளுக்குள்ளே நுழைஞ்சு போக முடியாது. அதனால தான் எலும்புகளினுடைய நிழல் போன்ற படமானது எக்ஸ்ரேல விழுது. ஆனால் மற்ற இந்த தோள்கள், சவ்வுகள் அதெல்லாம் ஊடுருவி போயிடும். அதேமாதிரி உறுப்புகளையும் ஊடுருவி போயிடும். இவர் கண்டுபிடிச்ச அந்த சோடியம் அயோடைட் அதை வந்து பயன்படுத்தினா அது வந்து கிட்னியில் இருந்தால் அப்போ அதில் வந்து அந்த கதிர்கள் வந்து நுழைஞ்சு அந்த பக்கம் போக முடியாது. அப்போ கிட்னியினுடைய உருவம் அப்படியே வந்து தனியாக தெரியும். உதாரணத்துக்கு ஒரு கண்ணாடி இருக்குது, அந்த கண்ணாடி இருக்குது அப்படின்னே தெரியலன்னு வச்சுக்குவோம். அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக இந்த பக்கம் இருக்கிற அந்த பக்கம் தெரியும், அந்த மாதிரி இருக்குது. இப்போ அங்கே கண்ணாடி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கண்ணாடியில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டா எப்படி இருக்கும், அல்லது ஒரு எண்ணெயை வந்து தெளித்தா எப்படி இருக்கும், அது வந்து கொஞ்சமாக மஞ்சளாக மாறிடும். அப்போ பார்த்தா இங்கே கண்ணாடி இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி தான் கிட்னிக்கு வந்து இந்த சோடியம் அயோடைட் போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுத்தால் கிட்னியினுடைய படம் அப்படியே வந்து தெரியும். அப்போ கிட்னியில் ஸ்டோன் இருக்கா, இல்லை கிட்னி டியூமர் இருக்கா, இல்லை வேறு பாதிப்புகள் இருக்கா அப்படின்றத கண்டறிஞ்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு முறையை 1923 இவர் கொண்டு வந்தாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் பண்ணாங்க. இந்த நிலையில் 1939 1945 வரைக்கும் 2ஆம் உலகப் போரானது நடந்தது. அப்போ இவர் வந்து செலக்டிவ் சர்வீஸ் சிஸ்டத்தோடைய மெடிக்கல் டைரக்டராக இருந்தாங்க. இவருடைய பணி என்னன்னா, இராணுவத்துக்கு வரக்கூடிய இளைஞர்கள் அவங்களுடைய உடம்பை வந்து முழுசாக பரிசோதனை பண்ணுறது தான். அதை இவர் வந்து பண்ணாங்க. கிட்டத்தட்ட
1 கோடிக்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களினுடைய அந்த இளைஞர்களினுடைய உடல் தகுதியை வந்து இவர் வந்து பரிசோதனை செஞ்சாங்க. அப்போ லெனார்ட் ரவுண்ட்ரி ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. என்னன்னா நிறைய பேர் வந்து இராணுவத்துக்கு வர்றவங்க மேலோட்டமாக பார்க்கும்போது ஆரோக்கியமாக இருந்தாலும் அவங்களுக்கு உள்ள சில பிரச்சனைகள் இருக்குது. உதாரணத்துக்கு பல்ல ஆடுறது, அதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, கண்ணு சரியாக தெரியாமல் இருக்கிறது, அது மாதிரி பாதிப்புகள் இருந்தது. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒவ்வொரு நபர்களை பற்றியும் இவர் வந்து ஸ்டடி பண்ணும்போது ஊட்டச்சத்து குறைபாடு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சூழலில் வாழ்கிறது, இதெல்லாத்தையும் இவர் வந்து கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் அதை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தினாங்க. கோடிக்கணக்கான இளைஞர்களில் பெரும்பாலான நபர்கள் நோயோடு தான் இருக்கிறாங்க. மேலோட்டமாக பார்க்கும்போது எந்த நோய் இல்லாமல் இருக்குது. அதுக்கு காரணம் இந்த ஊட்டச்சத்து குறைபாடு. அப்போ ஸ்கூல் படிக்கும்போதே ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை கொடுக்கணும், அதே மாதிரி என்னென்ன உணவுகளை எப்படி சாப்பிடணுன்றதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை இவர் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இவ்வளோ விஷயங்கள் இவர் செஞ்சனாலேயே மெடல் ஃபார் மெரிட் அப்படின்ற அந்த ஒரு பதக்கமானது 1946 இவருக்கு வழங்கப்பட்டது. இவ்வளோ சாதனைகள் செஞ்சு இந்த மிகப்பெரிய கௌரவத்தை பெற்ற லெனார்ட் ரவுண்ட்ரி இறுதி 1959ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 75-76 வயசுல இறந்து போனாங்க. லெனார்ட் ரவுண்ட்ரி இறந்து போயிட்டாலும் இவர் மருத்துவ வரலாற்றில் ஆற்றின பங்களிப்பு அப்படின்றது மிகப்பெரியது. ஸோ இப்பேற்பட்ட லெனார்ட் ரவுண்ட்ரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.